சீசன் 8ல 24 போட்டியாளர்கள்ல ஒருவராக கலந்துக்கிட்டவங்க தான் ஜாக்லின். இவங்க சமீபத்தில வந்து பார்த்தோம்னா, மணி டாஸ்க்ல அதுவும் 2 நிமிடம் அவங்க லேட்டா வந்தாங்கன்னு பிக் பாஸ் அவங்கள வீட்ட விட்டு வெளியேற்றிருந்தாரு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஜாக்லின எதற்காக இவங்க வந்து வெளியேற்றினாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில இருந்தே இவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால சேவ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுடைய எலிமினேஷன் மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப ஜாக்லின் அவர்கள் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க பிக் பாஸ் இருந்தனால சரியா சாப்பிடல, தூங்கல. மணி அடித்தா வந்து பார்த்தோம்னா எழுந்துக்கிறது, அதற்கப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணா தூங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க ரொம்பவே வித்தியாசமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அவங்களுடைய இப்ப உடல்நலத்த செக் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதுலயும் பிசிக்கல் சேலஞ்சில நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருந்தது. அதுல ஜாக்லின் அவர்களுக்கும் அடிபட்டிருந்தது. அதனால இவங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கா? இல்ல வேற எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கா? அப்படின்றதற்காக ஃபுல் பாடி செக்கப்க்கு போயிருக்காங்க. ஆனா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காத சிலர் வந்து அவங்க மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தவறான ஒரு தகவல பரப்பி வந்துட்டு இருக்காங்க. அதோட பிக் பாஸ் வீட்லேருந்து வந்ததுமே ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க. நீங்க பார்க்குற எல்லாமே ரியல் கிடையாது. அது வந்து ட்ரிம் பண்ணி போடக்கூடிய ஒரு காட்சி தான். அதனால நீங்க வந்து அங்க பார்க்கறதுக்கும் எங்களுடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு ஜாக்லின் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் மணிகண்டன் அவர்கள் சமீபத்தில அஜித் அவர்களை பற்றி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா, எனக்கு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் எல்லாமே அஜித் சார் தான். தன்னுடைய கனவுகளை எப்பொழுதுமே அவர் விட்டதே கிடையாது. அதனால தான் அவர் இன்னும் உயர்ந்த நிலையிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் நடித்த குட் நைட், லவ்வர் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுத்திருந்தது. இந்த சூழ்நிலை இப்ப குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தையும் இவர் வந்து தயாரிச்சு வந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில அப்ப அந்த படம் எப்படி வெளியாகும்? எப்ப வரும்? அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அஜித் அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு இப்ப குடும்பஸ்தன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக பேட்டி கொடுக்க வந்தவர் அஜித் அவர்களை பற்றி வந்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.